ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் சோமேலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைனீஸ் டிஷ்ஷோட ரெசிப்பியாக பார்க்க போகிறோம். ஓகே, சைனீஸ் டிஷ். இந்த சைனீஸ் டிஷ் நம்ம நார்மலாக போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி போய்ட்டு சீன கடையில் சாப்பிடுவோம். நிறைய பேர் சாப்பிடுவோம், நானும் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நீங்கள் நம்ம அம்மா வீட்டில் செய்யப்படுறாங்க. வாங்க, நான் அதுக்கான ஜாமாவை சொல்லிடுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் தப்போம், அதாவது கோதுமை கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்படி நல்லா பிசைச்சிட்டு அப்புறம் கடுகு கீரை கொஞ்சம், அப்புறம் நெத்திலி பொரிச்சு வச்சுக்கோங்க நல்லா காரிங்க, ஃபிஷ் பால், அப்புறம் அதுக்கு தேவையானது கிச்சா மாசேன், சொஸ்திராம், அப்புறம் கிச்சா பக்கா. இது மூணுமே அதுக்கு தேவையானது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா தப்பம் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தப்பம் யாரெல்லாம் போய் கடையில் சாப்பிடுவீங்களோ கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக வீட்டில் சிம்பிளான முறையில் கொஞ்ச நேரத்துலேயே வச்சு நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வாங்க அதுக்கான வீடியோவுக்கு நம்ம போகலாம். ஸோ மொதல் ஸ்டெப் நம்ம சட்டியில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா. ஏன்னா நம்ம அந்த தப்புங்கெல்லாம் கவிக்கணும் இதில் போட்டு, அப்போ தான் அதை வச்சு போகிறோம். ஸோ முதல்ல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை சட்டியில். ஸோ இந்த அந்த தப்புங்க நம்ம மாவு மூலம் பிசைஞ்சோன்னா அந்த மாவுலாம் இப்படி ரவுண்டாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நம்ம அந்த மாவை இதில் போட்டு உருட்ட போகிறோம். ஸோ யாருக்கிட்டலாம் உருட்டுக்கிட்டு இருக்கோ உருட்டலாம். இந்த சீனக்காரன் தான் அவங்க மிஷின் வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்ப்பாங்க. நம்ம அதெல்லாம் வச்சுருக்க மாட்டோம். ஸோ நாங்கள் மங்களை மாவை போட்டு, ஃப்ளாட்டான மங்களை மாவை போட்டு அந்த மாவெல்லாம் அப்படி பிணைஞ்சு வச்சு அப்புறம் உருட்டுக்கிட்டே வச்சு நல்லா உருட்டிட்டு அப்புறம் தான் அதை பிச்சு போடணும் தண்ணியில். வேறுங்க இந்த மாவை இப்படி தான் உருட்டுக்கிட்ட போய் ஊட்டிக்கணும். உருட்டிட்டு நீங்கள் அப்படியே போட்டக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுதோ இந்த பாருங்க தண்ணி கொதிச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. அதோட ஷேப் வந்துருச்சு. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தனியாக ஒரு மங்களை வச்சுக்கலாம். இதுதான் சிம்பிளான வே கைஸ். நம்ம கடையில் சாப்பிட கூட வேணாம், வீட்டில் சொந்தமாக கொஞ்சோண்டு. ஏன்னா கடையில் போய் சாப்பிட்டாலே 7 8 வந்துடுது. அப்புறம் கடுகுக்கிரியும் அதை அவிக்கணும். அப்படி போடுறது அவிக்கணும். கடுக்கிரியும் சுடுத்தண்ணை போட்டு அதே தண்ணை போட்டு அவிங்க, பிரச்சனை இல்லை. கடுக்கிரியும் எல்லாத்தையும் போட்டு அவிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபிஷ் போலையும் இதில் போட்டு அவிச்சிக்கோங்க. இப்படி ஜஸ்ட் அந்த கரண்டி இருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் அவிச்சா போதும், சட்டியில் போட வேணாம். அப்போ எடுக்க சொன்னாங்க பாருங்கள், அதே தண்ணியில் தான் நீங்கள் மாற்ற வேணாம், போட்டு நல்லா வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல கிச்சா மாசேன்னு ஊற்றிக்கோங்க. இது நம்ம ஜஸ்ட் கையில் செய்கிறது தான், நம்ம எதுவும் சட்டியில் போட்டு செய்ய வேணாம். கொஞ்ச நேரம் வேலை தான் கைஸ். நம்ம கடையெல்லாம் சாப்பிடலாம், வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். கடையில் சாப்பிட்டா 7 8 வாங்குறானுங்க. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா நம்ம திருப்தியாக சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சம் சோஸ்திரம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கிச்சா பக்காய், இது மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டு, இது ஜஸ்ட் சிம்பிள் தான். நல்லா சேர்த்துக்கிட்டு மூணுத்தையும் அவிச்சு வச்ச கடுகுக்கிரியாக அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபிஷ் பால் நம்ம அவிச்சோன்னே ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துக்கிட்டு நெத்திலி பொரிச்சது நல்லா காரிங்க பொரிச்சு எடுத்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அப்படி உங்களுக்கு உரப்பாக வேணும்னா நீங்கள் ஊசி மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஊசி மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி உரப்பா வேணால் ஊசி மிளகா போட வேணாம். ஊசி மிளகா சின்ன வெட்டிக்கோங்க. ஸோ இதை போட்டு நல்லா கிண்டுங்க. போட்டு நல்லா அது ஜஸ்ட் நார்மலாக இதில் கிண்டுறது தான் மங்களை போட்டு. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம தப்பும் ரெடி ஆச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது தான். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ கண்டிப்பாக நம்மளோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ண வந்துடாதீங்க. இந்த தப்புங்க எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் போய் கடையில் சாப்பிட வேணாம். தேங்க்யூ.